திரு இனியன் ராபர்ட், இந்த தேர்தல் யாருக்கான ஒரு கௌரவ பிரச்சனை? ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருக்கீங்க, இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி தொடர் தோல்விகளில் இருக்கிறதுல இருந்து மீண்டு வர வேண்டிய நெருக்கடி இருக்கு. அடுத்ததாக 5 மாநில தேர்தல் வர இருக்கு. இந்த தேர்தல் அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு ரொம்ப அவசியமானதா? இந்தியா கூட்டணி ஒரு மீண்டு எழக்கூடிய ஒரு வாய்ப்பா அதை பாக்குறீங்களா? நிச்சயமா இந்தியா கூட்டணிக்கு மீண்டெழுவதற்கான ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை எலெக்ஷன் கமிஷனும் மக்களுக்கு கொடுக்க போறாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு முன்னாடி திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி ஒரு பாயிண்ட மறந்துட்டார். 2012ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய விவசாயிகள் மாநாட்டை நரேந்திர மோடி கூட்டுகிறார் அகமதாபாத்ல. அந்த விவசாயிகள் மாநாட்டை ஒட்டி அவர் இந்திய வரலாற்றில் எப்பொழுதும் இல்லாத மாதிரி முதல் முறையாக இவர்தான் பாஜகவினுடைய பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட், பிரதமர் வேட்பாளர் என்பதை அறிவித்தது பாஜக. அதன் பிறகுதான் இந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் போன்ற இந்த விவாதங்கள், மோடிக்கு நிகராக ராகுல் காந்தி இருப்பாரா, மோடி வர்சஸ் ராகுல் காந்தி போன்ற விவாதங்கள் இந்தியா முழுக்க நடந்தது. ஆனா இப்ப அதை மறந்துட்டாரா இல்ல அவர் மறைக்கிறாரா எனக்கு தெரியல. அப்போ பீகார்ல இன்றைக்கு நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்துவதற்கு அவங்க கொண்டு வந்த ஒரு வியூகம் அவங்களாலேயே இன்றைக்கு பயன்படுத்த முடியலனா அடிப்படையிலேயே பாஜக ஜேடியு கூட்டணி பீகாரில் மிகவும் வலுவிழந்து கிடப்பது என்பதற்கு இதை விட ஒரு மிக சிறந்த உதாரணம் எதுவும் இருக்க முடியாது. இது ஒரு பக்கம். 2வது பக்கம், எங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குன்னா, இந்த தேர்தல்ல நீங்க 2012 மோடியை முன்னிலைப்படுத்திய பாஜக, அதாவது அது வரைக்கும் ஒரு சோகால்டு உயர்சாதி கட்சியாக அறியப்பட்ட பாஜக 2012 தான் முதல் முறையாக ஓபி சமூகத்தை சார்ந்த நரேந்திர மோடியை முன்னிலைப்படுத்தி இந்தியா முழுக்க ஒரு சோசியல் இன்ஜினியரிங் செஞ்சாங்க. அந்த சோசியல் இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட இப்போ சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துச்சு 10 வருஷம் கழிச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றது தெரியல. அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு ஆர்ஜேடி, காங்கிரஸ், விஐபி இந்த 3 கட்சிகள் ஒரு கவுண்டர் சோசியல் இன்ஜினியரிங்க நாங்க பீகார்ல செய்திருக்கோம். அதை தாக்கு பிடிக்க முடியாமல் தான் இன்று நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக முன்னிலைப்படுத்துவதற்கு தயங்குகிறது நாங்க பார்க்கிறோம். ஏன்னா இப்படி பார்க்க முடியாதா திரு ராபர்ட்? பாஜக கடந்த முறை நிதிஷ் முகத்தோடு வர வேண்டிய அவசியம் இருந்தது. இப்ப பாஜக தனிப்பட்ட முறையில் மோடி முகத்துல நிறைய வளர்ச்சி திட்ட பணிகளை பண்ணியிருக்காங்க. அதனால எங்களுக்கு அந்த முகம் தேவையில்லை, இனி எங்களுடைய ஐடென்டிட்டியோடவே நாங்க வரும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்க முடியாத இல்ல. அது பிளான் பி. அதாவது பிளான் ஏ முதல்ல நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்த முடியாது என்பது. அடுத்தது என்னன்னா ஆப்ஷன் 2 இல்லைன்னா பிளான் பி என்பது பாஜக ஜேடியை விழுங்க நினைப்பது. அதாவது ஒரு பக்கம் பிரதமரினுடைய இந்த கவர்னன்ஸ் இருக்கட்டும், அதை காண்பித்து பாஜக நுழைய நினைத்தாலும் அதை வைத்துக் கொண்டு ஜேடியுவை விழுங்க நினைப்பது, ஜேடியுவை பீகாருக்குள்ளே வச்சு அழிக்க நினைப்பது. இதுதான் ஆப்ஷன் 2 அல்லது பிளான் பி அவங்க கிட்ட இருக்கு. இப்போ இது ரெண்டுமே பீகார் மக்கள் எதிராக இருக்கின்ற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இருவருமே லோகியாவினுடைய மாணவர்கள், அது லல்லு பிரசாத் யாதவோ அல்லது நிதிஷ்குமார் இருவருமே லோகியாவின் மாணவர்களாக உருவானவங்க, சோசியலிஸ்ட் அரசியல பேசினவங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு, மண்டல் கமிஷன் பிரச்சாரங்களில் ஈடுபட்டவங்க. இன்றைக்கு அந்த மாநிலத்தினுடைய அடையாளத்தையே சிதைக்க பாஜக நினைக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ இந்த பக்கத்துல நாங்க மிக தெளிவாக நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நகர்த்திட்டு இருக்கோம் நான் சொல்றேன். இப்ப நீங்க ஆர்ஜேடி என்பது பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுடைய வாக்குகளை சேகரிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி காங்கிரஸ் தலித்துகள் மற்றும் சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகளை ஒருங்கிணைக்கக்கூடிய இயக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி விஐபி இதர பிற்படுத்தப்பட்ட இயக்கங்களுடைய சமூகங்களுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்கிற இயக்கமா இருக்கு. அப்போ இதுதான் ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரோக்ரசிவான ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கா நாங்க கட்டமைச்சிருக்கோம் வித் ரெப்ரசன்டேஷனோட. அந்த பக்கத்துல போட்டி அவங்களுக்குள்ளதான். இப்ப யார் விழுங்க நினைப்பது, நிதிஷ்குமார் நிறுத்தினால் என்ன மாதிரியான பேக் ஃபயர் ஆகும்? ஏன்னா இந்த 20 ஆண்டுகள்ல ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தவே இல்லை. இன்றைக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் இளைஞர்கள் பீகார்லயே இல்ல, மற்ற மாநிலங்கள புலம்பெயர் தொழிலாக வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சியும் நிதிஷ்குமார் சந்திக்க இருக்கிறார். அப்ப அதை தாக்கு பிடிக்கிற அளவுல பாஜகக்குள்ளேயே மிகப்பெரிய குரல் நிதிஷ்குமாருக்கு எதிராக எழுந்திருக்கிறது. ஏன் ஜேடியுக்குள்ளே கூட பல பிரச்சனைகள் வருவதாக தகவல் வெளிவந்து கொண்டிருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம இந்த பீகாரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு நான் நினைக்கிறேன். இல்ல ஒரு விஷயம், இப்ப நிதிஷ்குமார் பாஜகவோட இந்த 3 டென்யூர்லயும் பெரும்பாலும் அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்காரு. கிங் மேக்கரும் அவர் தான், கிங்கும் அவர் தான். இவ்வளவு செல்வாக்கு மிக்க பாஜக, ஆனா நிதிஷ்குமார் அந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து அவர் எடுக்கிறோம் அப்படின்ற எந்த இடத்துலையுமே சொல்லலை. ஸோ அவருக்கு தெரியாதா தன்னுடைய கிங்மேன்ஷிப் அப்படின்றது எந்த அளவுக்கு தேர்தலுக்கு முன்பும் இருந்திருக்கு பின்பும் இருந்திருக்கு அப்படின்றத? அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை நீங்க ரொம்ப பாஜக கைப்பாவையா மாறிட்டார் அப்படின்ற தொனில பேசுறீங்களா? இல்ல, அதுல சந்தேகமே இல்லை. நீங்க மகாராஷ்டிராவை எடுத்துக்கோங்க, மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, எல்லா மாநிலங்களையுமே பாஜக முதல்ல கூட்டணியை போடுவாங்க. கூட்டணிக்கு பிறகு அந்த கட்சியை அழுத்துவாங்க, அமுக்குவாங்க, அதன் பிறகு அதிகாரத்துல அவங்க வருவாங்க. அதனுடைய நீட்சியத்தை இப்ப நான் பீகாரையும் பாக்குறேன்.
அப்போ எப்படி வந்து ஏக்நாத் ஷிண்டே என்பவர் வந்து அவங்க உயர்த்தி பிடித்துன்றவரை அழுத்தி இருக்கிறார்களோ அதே மாதிரி சூழ்நிலை நிதிஷ்குமாருக்கும் ஏற்படுவதற்கான 100% வாய்ப்பு உண்டு. இல்ல, குறைவான இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாலும் நிதிஷ்குமாரை தொடர்ந்து முதலமைச்சரா வச்சிருக்கிறது பாஜக. இல்ல அது வந்து இவ்வளவு ஆண்டுகளா நிதிஷ்குமார முகத்தை காண்பித்து தான் வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இன்றைக்கு நிதிஷ்குமாரை பயன்படுத்தி பீகாருக்குள்ள இந்துத்துவ சிந்தனையை RSS மூலமாக கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அப்போ இதற்கப்புறம் பிஜேபிக்கு ஜேடியு வேணுமான்ற ஒரு பெரிய கேள்விக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜேடிக்கும் பிஜேபிக்கும் இந்த தேர்தலை ஒட்டி இங்க தாவிக்கிட்டு இருக்காங்க, இங்க தாவிட்டு இருக்காங்க. அப்போ இது எது காட்டுதுன்னா வந்து இதுக்கப்புறம் நீங்க நிதிஷ்குமார் தேவையில்லை, நாங்க வந்து இந்த களத்துல வந்து டைரக்டா இறங்குவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டுட்டோம் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரு அப்சர்வேஷனா இருக்கு. சார் திரிபுவன்ராஜ், பீகார் தேர்தல் களம் யாருக்கான கௌரவ பிரச்சனையா மாறி இருக்கு? கௌரவ பிரச்சனை பீகார் மக்களுக்கு தான் கௌரவ பிரச்சனை. அதாவது நிதிஷ்குமாருடைய ஆட்சி 2005லேருந்து 2025 வரைக்கும் 9 டேர்ம்ஸ் இருந்திருக்கார். நீங்கள் 9 டேர்ம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ரிஃபார்மெல்லாம் கொண்டாந்துருக்கார். ஜங்கிள் ராஜ்னு இருந்ததை ரூல் ஆஃப் லாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். அடுத்து ஆக்சலரேட்டடு கேசஸ், அதாவது கன்விக்ஷனை வந்து ஆக்சலரேட் பண்ணார். அடுத்து செட்டப் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் பண்ணி போலீஸ் எம்பவர் பண்ணி எக்ஸ் சர்வீஸ் மேனை வந்து இது ஆக்சிலரி ஃபோர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணி ஒரு ரூல் ஆஃப் லாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இனிஷியல் பீரியடில் 2005 நாங்கள் அங்கே போயிருக்கோம். அங்கே போய் பீகார் சட்டசபையில் டாக்டர் கலாம் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இந்த பீகாரை எப்படி அடுத்த 10 ஆண்டுகளில் வளர்ச்சிக்கான மாநிலமாக உருவாக்குவது, எப்படி வந்து எக்கனாமிக் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவது, எப்படி இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி கொண்டு வர்றது, எப்படி ஜிடிபி கொண்டு வர்றது, எப்படி வந்து பெர் கேபிட்டா இன்கம் கூட்டுறது, இதை பற்றி விவசாயம் அதனுடைய கோர் காம்பிடன்ஸை பற்றி பேசி இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. நான் கூட போயிருக்கேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு என்னென்னா யூனிவர்சிட்டி எக்ஸாமே 3 வருஷமாக தொடர்ந்து நடக்காமே இருந்திருக்கு. அங்கே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 3 வருஷமாக நடத்த முடியாமல் எத்தனையோ யூனிவர்சிட்டி இருந்தது. அதெல்லாம் ரிஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கொண்டாந்துருக்கார். அடுத்து வந்து பியூரோக்ராட்டிக் டிலே வந்து ரெடியூஸ் பண்ணி சின்ன சின்ன எக்ஸ்பென்டிச்சர்லாம் மினிஸ்டர்கிட்ட போகிறதெல்லாம் கட் பண்ணி ரிலேஸ் பண்ணார். அதெல்லாம் நாங்கள் நேரடியாக விட்னஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து குட் கவர்னன்ஸ், மெனி பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷனை ரீவாம் பண்ணார். ஆனால் அதை சக்ஸஸ் பண்ணாரா அப்படின்றது பெரிய கொஸ்டின். ரீவாம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தார். அப்புறம் வந்து எஃபெக்டிவ் லா அண்ட் ஆர்டரை கொண்டாந்ததுனால ஓரளவுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2010 வருடம் 10% பொருளாதார வளர்ச்சியை வந்து அச்சீவ் பண்ணார். ஆனால் அந்த ஜிடிபி க்ரோத் டபுள் டிஜிட் ஜிடிபி க்ரோத் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டேட்டுடைய பொருளாதாரம் மேலே வந்திருக்கணும். ஆனால் அது நடக்கலை. டபுள் டிஜிட் 10% பொருளாதார வளர்ச்சி வந்தும் ஸ்டேட் வந்து மேலே வரலை, எல்லா இடத்துலையும் வீக்காக போயிட்டுருக்கு. அப்படின்னா தெர் இஸ் சம்வேர் சம் ஹோல், சம் ஃபெயிலியர். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இத்தனையும் மீறி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா 12,000 பிரிட்ஜ் அவர் காலத்திலலாம் கட்டப்பட்டது. 12,000 பிரிட்ஜ் கட்டப்பட்டது. அப்புறம் ஐசிடி இனிஷியேட்டிவ், இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் இதெல்லாம் பண்ணார். அடுத்து வந்து வெல்ஃபேர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ டார்கெட்டிங் பெண் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து முக்கிய மந்திரி பாலிகா சைக்கிள் யோஜனான்னு கொண்டாந்து சைக்கிள் கொடுத்தாரு. நம்ம ஊரில் கொடுத்தாங்களா சைக்கிள், அது மாதிரி சைக்கிள் கொடுத்து என்ரோல்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி அட்டண்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பெண்கள் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு.